ஹே விமல், ஹவ் ஆர் யூடா? காலைல தான் பார்த்தோம். ஹவ் ஆர் யூன்னு கேட்குறேன். பரவாயில்ல. ஹாப்பி பர்த்டே மச்சி. இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக வந்து நான் விமல் பற்றி நிறைய தடவை நிறைய இடத்துல வந்து நான் பேசணும், விமல் இப்படி விமல் அப்படி அப்படிலாம் பேசணும்னு நினைப்பேன். ஆனால் விமலும் சரி நானும் சரி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு பர்சனலாக வந்து பெருசாக வந்து பாராட்டிக்க மாட்டோம். நீ சூப்பர்டா, இது செமையா பண்ண அப்படிலாம் வந்து பெருசாக பாராட்டிக்க மாட்டோம். அப்படி பாராட்டி தான் வந்து ஒருத்தனோட டேலண்ட்டை வந்து அவனுக்கு என்கரேஜ் பண்ணோம் அப்படின்றதுலாம் ரெண்டு பேருக்குமே நம்பிக்கை இல்லை. அதனால நாங்கள் இது வரைக்கும் பாராட்டிக்கிட்டே இல்லை. பட் ஆனால் இப்போ இந்த டைம்ல நிறைய விஷயங்கள் உன்னை பற்றி நான் பாராட்டியே தீரணும் அப்படின்லாம் இருக்கிற மச்சி. உன்னுடைய மனசு அதெல்லாம் வந்து உன்ன மாதிரி நல்லா கொழு கொழுன்னு கலரா அழகா இருக்கு உன்னோட மனசு. நிறைய விஷயங்கள்ல எனக்கு பர்சனலா நீ வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்க அப்படின்றது வந்து எனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன எனக்கு அங்கே ஒரு ஈவெண்ட் இருக்கு அப்படின்னா நீ வந்து ஆஃபீஸ் லீவ் போட்டு ஒரு கேமராமேனா நிறைய விஷயங்கள்ல எனக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ற. ஈவன் அந்த ஈவெண்ட்டை நான் வந்து இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அப்படின்ட்டு நான் அஃபிஷியலாக ஒரு மெயில் அனுப்பணும்னா கூட நீ தான் வந்து எனக்கு மெயிலாம் கூட டிராஃப்ட்லாம் கூட பண்ணி கொடுப்பேன். அந்த அளவுக்கு பல விஷயங்கள்ல பல விதமா வந்து நீ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இந்த செகண்ட் வரைக்கும். சரியா? ஸோ உன்னோட சப்போர்ட் அப்படின்றது வந்து அது சான்ஸே இல்லை. ஓகேவா? பீங் எ ஃப்ரெண்ட் அதையும் தாண்டி நிறைய இடத்துல வெல்விஷரா எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இருந்திருக்க. யூ ஹேவ் அ குட் மெச்சூரிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். ஈவன் இப்போ நான் பேசின இந்த இங்கிலீஷ் கூட உன்னால தான் நிறைய தெரியும் வந்து இதில் இருக்கிற தவறுகள்லாம் வந்து நீ சொல்லியிருக்க. பட் ஆனால் அப்புறம் தான் எனக்கு தெரியும் உனக்கு கூட இங்கிலீஷ் வராது அப்படின்றது கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு தெரிய வந்தது. பட் எனிவே, ஹாப்பி பர்த்டே மச்சான். லைஃப்பில் வந்து உனக்கான நிறைய ட்ரீம்லாம் இருக்குது, அதை நோக்கி நீ வந்து பயணிச்சிட்டு இருக்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். எதை பற்றியும் கவலைப்படாத. படமாட்டேன்னு தெரியும், பட் இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாத. கண்டிப்பாக இப்போ அடுத்து போகிற உன்னோட கட்டம் நிச்சயமாக வந்து பயங்கர ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல வந்து ஆஸ் அ ஃப்ரெண்டாக என்னுடைய சப்போர்ட் என்னோட விஷஸ் உனக்காக எப்பவுமே. சரியா? வாழ்க பல்லாண்டு. அப்புறம் அந்த பொண்ணு பற்றி அப்புறம் பேசலாம். ஓகே, பை பை.